அனைவருக்கும் வணக்கம். சித்த மருத்துவத்தில் இந்த மூலிகை ரொம்ப முக்கியமானது. துத்தி இலைன்றது உண்மையான பேர் மருத்துவத்தில் சுத்தி இலைன்னு சொல்லுவாங்க. சுத்தி இலை அப்படின்னா உடம்பை சுத்தப்படுத்துகிற மூலிகை. இது பஞ்சு மாதிரி இருக்கும், மஞ்சள் கலரில் பூ பூக்கும். இப்போ அந்த சீசனில் பூ வரல, மஞ்சள் கலரில் பூ பூக்கும், முத்திரை வைக்கிற மாதிரி காய வைக்கிறதில்ல. இது முக்கியமாக என்னென்னா குடல் புண், அல்சர் இது மாதிரி சம்மந்தப்பட்டதுக்கு மூலவியாதிக்கு மெயினான மருந்து. இது மூலவியாதிக்கு இந்த தழையை பறித்து பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், அல்லது அரைச்சி தேன் கலந்து சாப்பிட்லாம். 48 நாள் ஒரு மண்டலத்துக்கு இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எப்படியாப்பட்ட தீராத மூலவியாதியும் தீர்த்து வைக்கக்கூடிய முக்கியமான மூலிகை. இது பெண்களுக்கு முக்கியமான மூலிகை. என்னென்னா பெண்கள் இதை அதிகமாக சாப்பிடணும். வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்குதா, இதை சாப்பிடுங்க. அரைச்சி தேனில் சாப்பிடுங்க. தூரம் அதிகமாக போகுதா, இதை பறித்து தேனில் சாப்பிடுங்க. குழந்தை இல்லாமல் இருக்குதா, தூரான 3வது நாள் தேனுடன் கலந்து 3, 4, 5 இந்த 3 நாள் சாப்பிட்டுட்டு புருஷன் பஞ்சாதி 2 பேரும் இந்த தழையை 48 நாள் இல்லை அந்த 2 மாதமும் வாரத்தில் 2 முறை இல்லை 3 முறை இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். இதில் எழுதப்பட்ட ஒன்று அனுபவத்தில் சொல்கிறது. இதில் இந்த மென்மையாக இருக்குது இல்லையா குழந்தை இலை, இதில் இன்னும் பெருசாக இருக்கும். இப்போ வறட்சி இலை மாதிரி இருக்குது, நல்ல அகலமாக இருக்கும். இந்த இலையை பறித்து அப்படியே பொரியலாக பண்ணும்போது இந்த கீழ்ச்சி இலச்சில் அந்த நார் தெரியாது. அப்படி இதை வச்சு இது அப்படியே பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். இதை அம்மியில் அரைச்சி சாந்தா எடுத்துக்கிட்டு வீட்டுக்கான 3வது நாள் 3 டைம், இன்றைக்கி நாளைக்கு 50 மில்லி தேன் இதை கலந்து 3 தடவை வீட்டு தூரத்தப்போ இதை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கு குழந்தை கருத்தரிக்கும். 2வது, ஆண்களுக்கு ஆண்மை சக்தி குறைவாக இருக்கிறவங்க, வெள்ளணுக்கள் குறைவாக இருக்கிறவங்க, குழந்தையே இல்லை அப்படின்னு பெண்கள் மட்டும் குறை சொல்லக்கூடாது, ஆண்களுக்கும் இந்த குறை உண்டு. அப்போ அந்த வெள்ளணுக்கள் இதில் அதிகரிக்கக்கூடும். கற்பு பையில் இருக்கிற கருமுட்டை வளர்ச்சி ஆகும். இதுக்கான மூலிகை இது 100க்கு 100 கண்கண்ட உண்மை, கை கண்ட உண்மை. மூலிகை பொதுவாகவே அவங்க இல்லை, யார் வேணாலும் வாரத்தில் ஒரு முறை சாப்பிட்டாங்கன்னா இதில் உடம்பு உஷ்ணம், உடம்பு சுத்தப்படுத்திடும். உடம்புல குடல் சம்மந்தப்பட்ட புழுக்கள், குடல் சம்மந்தப்பட்ட அழுக்கு, வயிற்றில் இருக்கிற மாதத்தில் ஒரு டைம் இதை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா குடல் சம்மந்தப்பட்ட, வயிறு சம்மந்தப்பட்டு, பொதுவாக கிட்னியில் கல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது கூட கரையும். கட்டி இருக்குது இல்லையா, அது கூட கரையும். அதுக்கான முக்கியத்துவமான மூலிகை இது. இதை எல்லோரும் சாப்பிடுங்க, பலன் பெறுங்க. வணக்கம்.